எழும்பூர் ரயில் நிலையத்தை பொறுத்தவரை தற்பொழுது மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த திரு வைகோ மற்றும் திரு திருமாவளவன் ஆகியோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக ரயில் நிலையத்திற்குள் உள்ளே நுழைந்து தண்டவாளத்தில் அமர்ந்து பல்வேறு கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான நேரடி காட்சிகளைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். சுற்றிலும் ஊடகங்களும் இருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியின் தொண்டர்களும் சுற்றிலும் குழுமி இருக்கிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மற்றும் திரு திருமாவளவன் ஆகியோர் இருவருமே தண்டவாளத்தில் அமர்ந்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும், அதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். சுற்றிலும் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த தொண்டர்களும் பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். கொஞ்சம் அமைதியா இருங்க. காவல்துறையினருக்கு திட்டவட்டமா சொல்லிடுறேன். நீங்க தயவு பண்ணி
நேற்றைக்கு முறையாக சென்ட்ரல் ஸ்டேஷன்ல ஜேசி வந்தாரு, டிசி வந்தாரு, அவ்வளவு பொட்டியார் இருந்தது போராட்டம். ரயில் பெட்டி போய் யார் கனவு தட்டல, ரயில் பிரயாணிகளை போய் யார் அடிக்கல. இது தமிழ்நாட்டின் கருத்து விட்டு நெறி போது. இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்த நாங்க வந்திருக்கோம். மத்திய சர்க்கார் அமைதியா போயிருக்கோம். ரயில் வந்துருச்சு, நீங்க எழுந்திருக்கீங்கன்னா நாங்க எழுந்திருக்க மாட்டோம். அதை மீறி நீங்க அப்புறப்படுத்த நினைச்சா எந்த அமைதியான போராட்டமா இருக்காது. எங்க கையில இருக்காது. எங்க ஜேசியும் சரி, டிசியும் சரி, பிராக்டிக்கலா நாங்க சொல்றதை யோசிச்சு நம்ம போற எழுப்பிடலாம், எழுப்பிடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நாங்க ஒழுங்கா அமைதியா போராடிட்டு இருக்கிறோம். எந்த இடத்துல ஒரு வன்முறை நடக்கல. இன்னைக்கும் நடக்காது. நாங்க ரயில் அடிக்க போறோமா, ரயில் பெட்டி அடிக்க போறோமா, ஒண்ணும் கிடையாது. மக்களுக்கு தெரியணும் நாங்க சத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் வண்டி நின்று பேசிட்டு அப்படி போயிடும். ரோட போட்டு வச்சுக்கோங்க. ட்ரெயின் வெளியில அவுட்ல நிக்கிறான்.